நான் என்ன சாப்பிடணும் சொல்லுங்க கம்ப்யூட்டர் ஜி. ஓகே. ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க ஓடியாங்க. இதில் என்ன உணவுகள் எல்லாம் இருக்கிறது என்று தயவு செய்து எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க. என்ன சாப்பிடுறீங்க? உங்ககிட்ட என்ன இருக்கு? பதநீர் தட்டு இட்லி. பதநீர் தட்டு இட்லி. சங்குப்பூ இட்லி. என்னது? சங்குப்பூ இட்லி. சங்குப்பூ இட்லி. நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் கொடுக்குறேன். அப்படியா? வந்து சாஃப்ரான் பரோட்டா. குங்குமப்பூ பரோட்டா. குங்குமப்பூ பரோட்டா. புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. குங்குமப்பூல அந்த இவ்வளோண்டு போட்டு குழந்தை பிறக்கையில சாப்பிடுவாங்களே அதானமா? ஆமா சார் அதான். சமூகம் பெரிய இடம் போல இருக்கு. இது வந்து இளநீர் இட்லி. இதான் இளநீர் இட்லியா? இதுதான் இளநீர் இட்லி. இந்த பஞ்சாயத்து இன்னைக்கு தீர்த்து போறோம்டா. ரைட். ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு நீதான். வாழை இலை அல்வா. வாழை இலை அல்வாவா? ஆமா, இலை அரைச்சி ஊத்தி அதுல அல்வா. எங்கடா வாழை மரம் கட்டுவாங்க உட்கார்ந்து திங்கலாம்னு அலையறியா? வாழை என்ன வாழை என்ன சோத்தை தானே திங்க போற, இலையவா திங்க போற மையம் இலையவே உண்மையாவே வாழை இலையா? ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. எதை டேஸ்ட் பண்ண விரும்புறீங்க? உங்களுக்கு தான் இந்த மாதிரி படா விருந்து பெரு விருந்தெல்லாம் பிடிக்காது. எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு அந்த பொரியல் சார், ஃப்ரூட்ல செஞ்ச பொரியல். மாதுளை மாதுளை பொரியல். பொரியல். சாப்பிட்டு பாருங்க. பழைய சொத்தை திங்காத பழைய சொத்தை திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது? வாழை இலையில பரிமாறி கேள்விப்பட்டிருப்பேன். வாழை இலையே பரிமாறினது இன்னைக்கு தாடா. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அந்த இலை டேஸ்ட் எனக்கு வரல சார். வாழை இலை இதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்ருக்கீங்களா என்ன? இந்த அவமானம் உனக்கு தேவையா? சாஃப்ரான் பரோட்டா. திருநெல்வேலி எல்லாம் புரோட்டா ஸ்பூன்லாம் சாப்பிட்டீங்களா? இல்ல சார், கையில தான். சாரு முறுக்க கூட கரண்டில தான் சாப்பிடுவீங்களா? எஸ் திஸ் இஸ் அபேசிவ் ஸ்டைல். கொய்யா சட்னில தொட்டு சாப்பிடுமா? கொய்யா சட்னி. என்ன கோழி கொத்துற மாதிரி கொத்திக்கிட்டு இருக்கற? இப்படி சாப்பிட்டா உடம்புல எப்படி தெம்பு இருக்கும்? எப்படி படி பண்ணி? ஏதாவது ஒன்று ரெண்டு சாப்பிட்டு சாப்பிடுவேன். சாப்பிடுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஐட்டங்களை பத்தி நான் சொல்லுவேன். என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? மல்லிகைப்பூ பாயாசம். ஆஹா. மல்லிகைப்பூவை தலைக்கு வச்சு தான் மனத்தை பார்த்துருக்கோம் நாங்க. பாயாசம் வச்சு பார்த்தது கிடையாது. இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும். இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிறதான்னு குழப்பறா மாதிரி இருக்கணும். அதனால தான் செஞ்சிருக்கோம். அதை நான் சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் போருங்க. பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு மாதிரி தான் இருக்கான். கொஞ்சம் கை நீட்டு போட்டுருக்கு சார். கொஞ்சம் வெரைட்டிஸா நிறைய பண்ணலாம். இப்ப நம்ம வெரைட்டிஸை மாற்ற வேண்டியது. நாங்க அந்த காலத்துல என்ன பண்ணோம்னா இலைய போட்டோம். அவியல், பொரியல், பச்சடி, கூட்டு, ஊறுகாய், சாம்பார், ரசம், மோர், வத்த குழம்பு, பாயாசம். போதும் போதும் போதும். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்பெல்லாம் மெதுக்கு வச்சா பக்கத்துல உப்பு வச்சோம். உலக வழக்கம். திரையில ரசம் வச்சா எப்படிமா நீ சொல்லு? சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். முடியாம டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இது நல்லா ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா. அந்த தென்னங்குருத்து இது குழம்பு வச்ச கைக்கு வைரத்துல காப்பே செஞ்சு போடலாம். பண்ணாது மாதம்பட்டி சார் தான். மாதம்பட்டியா? ஏய் ரங்கராஜே கலக்கிட்டப்பா. என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா. ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அள்ளியே இறக்கிறீங்களே.